மூமின்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையும் விளங்கிக் கொள்ளவில்லை, காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் விளங்கிக் கொள்ளல. இன்னைக்கு மாற்றார்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இந்த காரியங்களை செய்தால் கிடைக்கும் என்று தெரிந்தால் மாற்றார்கள் நம்மோடு சேர்ந்து நோன்பு வைப்பார்கள். ஒரு கட்சியினுடைய தலைவர் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 30 ஆண்டுக்கு மேலாக 5 முதல் நாட்கள் நோன்பு நோக்கிறார் என்பதாக எத்தனை செய்திகள். இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் நோன்பு நோக்கிறார் என்பதாக நேற்றிலிருந்து யூடியூப்ல ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கு. இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்து எங்களுக்கு கிடைக்கும். அவங்க பாஷையில சொல்ற அந்த ஆண்டவனின் அருள், அந்த ஆண்டவனின் அருள் அவர் இந்தந்த காரியங்கள் கிடைக்கும் என்று விளங்கிக் கொண்டால் மாற்றார்கள் போட்டி போட்டு நோன்பு வைப்பார்கள். மாற்றார்கள் போட்டி போட்டு நம்மளை விட அவர்கள் அமல் செய்வார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாற்றார்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விளங்கினால் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அவர்கள் நிராசை அடைய மாட்டார்கள். மூமின்கள் அல்லாஹ்வுடைய வேதனையும் அல்லாஹ்வுடைய கடுமையான கோபத்தையும் விளங்கிக் கொண்டால் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதிலிருந்து அவர்கள் நிராசை அடைந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், அல்லாஹ்வாகிய நான் என்னிடத்தில் இந்த 3 விஷயங்களை என் அடியார்களே நீங்கள் கண்டிப்பாக ஏற்றே ஆக வேண்டும், கேட்டே ஆக வேண்டும். முதல் விஷயம் என்ன தெரியுமா? வஅஃபு அன்னா, யா அல்லாஹ் எங்களுடைய குற்றங்களை நீ அழிப்பாயாக. எத்தனை பேர் எத்தனை குற்றங்கள் செய்கிறோம். நான் பல தடவை பயானிலே சொல்லியிருக்கிறேன். அதுல நாங்க கஞ்சா குடிப்பது கிடையாது, நாங்க மது குடிப்பது கிடையாது, நாங்க ஜினா செய்வது கிடையாது, நாங்க எந்த பொம்பளைக்கு பின்னாடியும் போவது கிடையாது, நாங்க எந்த ஆபாச படத்தையும் பார்ப்பது கிடையாது. எங்களை எப்படி சொல்லலாம் என்று எத்தனையோ மேவாதிகள் பேசக்கூடிய சூழலில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தப்பெல்லாம் பண்ணாதான் நீ தப்பு செஞ்சவன் கிடையாது. நன்மையை செய்யாமல் காலத்தையும் நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருந்தால் நீதான் பெரிய பாவி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எத்தனை வாலிபர்கள், எத்தனை பெரியவர்கள், எத்தனை குடும்ப தலைவிகள் ரமலான் மாதத்திலும் நன்மை செய்யாமல், ரமலான் மாதத்திலும் அல்லாஹ்விடத்தில் அருளை கேட்காமல் இந்த மாதத்தை வீண்விரயமாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வஅஃபு அன்னா, என் பாவத்தை அழித்துவிடு ரப்பே என்று என்னிடத்தில் கேள் மனிதா என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் அழகாக பேசுகிறார். எத்தனை பாவங்கள் நம்மில் நிறைய பேர் செய்திருக்கிறோம். 4 சுவற்றுக்குள் எத்தனை பாவங்கள், 4 நண்பர்களோடு, அந்த மொபைல் போனோடு, எத்தனை தொலைக்காட்சி, எத்தனை நாட்கள் வீணடித்தோம். இவையெல்லாம் என்ன நன்மையா? எல்லாமே பாவம் தான். இந்த பாவத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் என்ன வழியை உண்டாக்குகிறான்? வஅஃபு அன்னா, நீ வாயத்தை வந்து சொல்லு. நீ எல்லா பாவத்தையும் பட்டியலிடாத, நேரத்தையும் நாட்களையும் வருடத்தையும் பட்டியலிடாத, ஒரு வார்த்தையை சொல்லு என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅஃபு அன்னா, இதை சொல்லு போதும், உன் பாவத்தை நான் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறேன். அடுத்து அல்லாஹ் சொல்லி தருகிறான், வஅஃபிர் லனா,